சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இடைக்காட்டு சித்தரை வழிபடும் முறைகளை பார்க்கலாம். இவர் நவகிரகங்களை மாற்றியமைத்த சித்தர். நவகிரகங்களில் புத பகவானை பிரதிபலிப்பவர். இவரை வழிபட்டால் புத பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நல்ல பலன் தரும். இவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் புதன்கிழமை. இவருக்கான வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம், உகந்த மலர்கள் தென்னம்பூ, மல்லிகை. நைவேத்தியம் இளநீர், பால், பழம், தண்ணீர். தியானச் செய்யுள். ஆயனராய் அவதரித்து ஆண்டியாய் உருதரித்து அபலைகளுக்கருளிய கோனார் பெருமானே, ஓடுகின்ற கிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்து பரந்தாமனின் அவதாரமே, மண் சிறக்க விண் சிறக்க கடைக்கண் திறந்து காப்பீர் இடைக்காட்டு சுவாமியே. 16 போற்றிகளை பார்க்கலாம். கிருஷ்ணனை தரிசிப்பவரை போற்றி, கருணாமூர்த்தியை போற்றி, பஞ்சத்தை போக்குபவரை போற்றி, இளநீர் பிரியரை போற்றி, உலக இரட்சகரை போற்றி, அபய வரதம் உடையவரை போற்றி, மருந்தின் உருவமானவரை போற்றி, பூலோக சூரியனை போற்றி, ஒளிமயமானவரை போற்றி, கருவை காப்பவரை போற்றி, ஸ்ரீம் பீஜாச்சரத்தில் வசிப்பவரை போற்றி, கால்நடைகளை காப்பவரை போற்றி, ஸ்ரீ லக்ஷ்மியின் கருணையை அளிப்பவரை போற்றி, அங்குசத்தை உடையவரே போற்றி, தேவலீலை பிரியரே போற்றி, எல்லாம் வல்ல வனத்தில் வசிக்கும் ஸ்ரீ இடைக்காட்டு சித்த சுவாமியே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் இடைக்காடர் சித்தர் சுவாமியே போற்றி என்று 108 முறை ஜெபிக்க வேண்டும். ஸ்ரீ இடைக்காட்டு சித்தரை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம். கல்வியில் தடை, சரியாக படிக்க முடியாத நிலை இவையெல்லாம் அகலும். கற்பனை திறன், கவித்திறன் கைகூடும். அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய வருமான வரி, சொத்து வரி, தொழில் வரி ஆகியவற்றில் உள்ள பிரச்சனைகள் தீரும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிட்டும். கல்விக்கூடங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் விலகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கும். நன்றி.